இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் பிதாவினிடத்தில் நாம் தூரமாயிருந்த நம்மை சமீபமாய் கொண்டு சேர்த்தது. இரண்டாவதாக நம்முடைய பயத்தை புறம்பே தெளியது. மூன்றாவதாக நமக்கு சமாதானத்தை பெற்றுத்தந்தது. இவ்வளவு காரியத்தை செய்த தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் என்ன கேட்கிறார் அப்படி என்றால், அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, உங்களிடத்தில் கேட்கிறார். நான் உனக்காக என்னுடைய ஜீவனே நான் கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்மகிட்ட ஒரே ஒரு காரியத்தை தேவன் கேட்கிறார் பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி என்ன செய்றாரு, கேட்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். யோவான் 21:15 எழுதப்பட்டிருக்கிறது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசுவானவர் கேட்கிறார். அப்போ நம்முடைய தேவன் நம்மை பலவிதமான காரியங்கள் எல்லா போராட்டங்களத்தில் நீக்கி நம்மை இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸில் நம்ம கொண்டு உட்கார வைத்து எல்லார் மத்தியிலையும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்றாரு, கேட்குறாரு. நம்ம என்ன சொல்ல முடியும்? நிறைய நேரம் நம்ம நினைத்து தியானித்து பார்த்தோன்னா நிறைய நேரத்தில் தேவனை விட்டு பல நாட்கள் என்ன செய்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறோம், நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், அவரை உதறி தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், போய்விடுகிறோம். அப்போது நமக்கு தேவையானது ஆசீர்வாதம் மட்டும்தான். அந்த ஆசீர்வாதம் கிடைத்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், தேவனை மறுதலித்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அதே போல் தான் அந்த பேதுருவை தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா சீஷனாக தெரிந்து கொண்டார். பேதுரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மீன் பிடித்து கொண்டிருந்த அவனை என்ன செய்கிறாரு, தேவன் தெரிந்து கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்லி தம்முடைய சீஷனாக மாற்றி, அவருக்கு படிப்பறிவு எதுவுமே இல்லை, ஆனால் தேவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லி அவர் பின்னாடி வர்றாரு. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாரு, நிறைய நேரத்தில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாரு, கடவுள் செய்கிற அற்புதங்களை அடையாளங்களை பார்க்குறாரு. அதே போல் கெத்செமனே தோட்டத்தில் தேவனை பிடிக்க வரும்போது அவர் என்ன செய்கிறாரு, மல்கூசின் காதை வெட்டுறாரு. தேவன் அந்த இடத்துல செய்கிற அற்புதங்களை அடையாளங்களும் பார்க்குறாரு. எல்லாவற்றையும் பார்த்த இந்த பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னா தேவனை மறுதலிக்கிறார். அப்போது மறுதலிக்கும் போது நாம் தேவன் செய்த நம்முடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரம் நினைச்சிடோம், தேவன் நமக்கு பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களை வாழ்க்கையில் நான் கண்டு ருசித்து இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா தேவனை மறுதலித்து விடுகிறோம். நமக்கு அந்த நேரத்தில் என்ன காரியம் நடக்கணுமோ என்ன செய்கிறோம், அதுக்காக தேவனை மறுதலித்து விடக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தள்ளப்படுகிறோம். அதே போல் என்ன செய்தான், பேதுரு மறுதலித்தான். இன்றைக்கு நீங்களும் மறுதலிச்சிருக்கீங்க, நானும் சில காரியங்களை மறுதலிச்சிருக்கேன். ஆனால் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ மறுதலித்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று மீண்டும் உங்களை பார்த்து என்ன செய்கிறாரு, கேட்குறார். அப்போது அந்த பேதுரு என்ன செய்கிறாரு, மீண்டும் என்ன செய்கிறார், அன்பு கூறுகிறாயான்னு கேட்கும்போது அவர் தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் உணர்ந்தவராக என்ன செய்கிறாரு, தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்தை பின்தொடர்ந்து எடுத்து செய்யக்கூடிய அந்த முழு பொறுப்பை என்ன செய்கிறார், எடுத்து அதன்படி உண்மையும் உத்தமான செய்கிறாரு, உழைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை மறுதலித்திருந்தாலும் இன்று தேவன் உங்களை பார்த்து மறுபடியும் கேட்குற இடத்துல அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அன்பாய் இருக்கிறாய் என்றால் நான் உனக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னால் முடிந்த வரைக்கும் என்னை பற்றி என்னிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்பை, என்னுடைய பெற்றுள்ள அற்புதங்களை அடையாளங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி நிறைய ஆத்துமாக்கள் அங்கங்கே சிதறி போகிற ஆத்துமாக்களை எனக்கு இந்த ஆதாயப்படுத்தித்தா. இதுதான் தேவன் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கடமையாக இருக்கிறார். அந்த கடமை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக செய்து கொடுக்கணும். இந்த பேருடைய வாழ்க்கையை இன்னும் முன்னே கொஞ்சம் போய் தியானித்து பார்த்தோன்னா, அவனை மனுஷரை பிடிக்கிறவளாக்குன்னு சொல்லி தேவன் கூட்டு வர்றாரு. ஆனால் அந்த பேதர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பழையபடி மீன் பிடிக்க போகும்போது ரா முழுவதும் என்ன செய்கிறாரு, விலையை போட்டு நல்லா அவர் மீன் பிடித்தொழில பெஸ்ட்டு, நல்லா எல்லாம் கை தெரிந்தவர், எந்த இடத்துல எந்த நேரத்தில் மீன் போட்டால் கிடைக்குன்னு தெரிந்தவருக்கு ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அகப்படவில்லை. அப்போது தேவன் பாருங்க, உங்களை பழைய ஆளாக இருந்த உங்களை கூட்டி இப்போ ஒரு புதிய வாழ்க்கையில் ஒரு தடத்தில் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. அந்த இடத்துலேருந்து திரும்பி பழைய வாழ்க்கைக்கு நம்ம போகும்போது, நான் பழையபடி என்னுடைய காலில் இருந்து என்னுடைய திறமையினால் இதை சாதிப்பேன் போகும்போது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது.
தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பாதையில் நாம் ஓட மகிழ்ச்சியோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு நம்ம பின்னிட்டு திரும்பினா என்ன செய்வோம்? உப்பு தூணா மாறின மாதிரி இந்த வாழ்க்கையில் நம்முடைய தோல்விகளை சந்திக்க நேரிடும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தில் நமக்கு பாதையை காட்டி இந்த வழியிலே செல் என்று நமக்கு என்ன செய்கிறாரு? கட்டளையிட்டு தராரு. இதை விட்டு நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம்? தேவனை மறுதலித்து விட்டு பழைய பாவ வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? திரும்பி பார்த்து அங்கே என்ன செய்கிறோம்? போகிறோம். இதை பார்த்து தான் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை அழைத்தேன், உன்னை எனக்காக எல்லா காரியங்களும் கற்றுத்தந்தேன், என்னுடைய அற்புதங்களை அடையங்கிற உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்தேன். இன்றைக்கு நான் உன்னை பெரிய இடத்துல கொண்டு வச்சு பழையபடி நீ பழைய பாவ ஆசைகளுக்கு நீ உனக்கு ஒத்தாசையாக இருக்க அந்த பழைய வாழ்க்கைக்கு நீ என்ன செய்கிற? உன்னை அர்ப்பணிச்சிருக்க. அதை விட்டு நீ என்ன செய்? மனம் திரும்புன்னு சொல்லி உங்களிடத்துல அன்பாக இருக்கிறாயா என்று செய்கிறாரு தேவன் கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒரு நிமிடம் நீங்கள் நினச்சி யோசித்து பார்க்கணும். எனக்கு தேவன் செய்த காரியங்கள் என்னென்ன? நம்ம சிறு வயதிலிருந்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவன், நம்ம ஒரு வியாதியில் இருக்கும்போது, நம்ம வேதனைகள் இருக்கும்போது, படிப்பின் காரியத்தில், வேலையின் காரியத்தில், திருமணத்தின் காரியத்தில், பிள்ளைகளின் காரியத்தில், பெற்றோரின் காரியத்தில் நமக்கு தேவன் ஒவ்வொரு நேரமும் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நம்ம எண்ணி பார்த்தோன்னா நம்ம நாள் முழுவதும், வருடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் நமக்கு நன்றி செலுத்தினா நமக்கு பத்தாதுங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நன்றி மறந்தவர்களாக நம்ம இருந்திருந்தோன்னா இன்றைக்கு மீண்டும் உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். அப்போ நான் பழையதெல்லாம் நம்ம மறந்துருந்தோன்னா அதை ஞாபகப்படுத்தி தேவனிடத்தில், கடவுளே நான் இனிமேல் உம்மிடத்தில் அன்பாக இருப்பேன், நீங்கள் விரும்புகிறத நான் செய்வேன், நீங்கள் எனக்கு ஒரு அழகான ட்ராக் போட்டு தந்தீங்க, அந்த வழியை விட்டு நான் பழையபடி பழைய வாழ்க்கைக்கு போயிட்டேன், நீங்கள் எனக்காக சிந்தின இரத்தத்தின் மகிமையை நான் என்ன செய்து விட்டேன்? இழந்து விட்டேன். எனக்காக நீங்கள் கெத்செமனே தோட்டத்தில் அத்தனை இரத்தத்தை என்ன செய்தீங்க? அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் வேர்வையின் பெருந்தொழிகளாய் உங்களுடைய இரத்தங்கள் வெளிவந்ததே எனக்காக தானே பாடுபட்டீங்க, எனக்காக தானே அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானே நொறுக்கப்பட்டீங்க. இது எல்லாவற்றையும் நம்ம உணர்ந்தவர்களாக தேவனுடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானித்து தேவனுடைய அன்பை மீண்டும் தேவனுக்கு நம்ம செலுத்துறதுக்கு வண்ணமாய் நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் உங்களை பார்த்து நான் என்னத்தில் அன்பாய் இருக்கிறாயான்னு மீண்டும் மீண்டும் கேட்கிறது எதற்காக? அவர் உங்கள் மீது வைத்த அன்பு அப்பேற்பட்ட ஒரு பெரிதான அன்பு. அந்த அன்பு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் ஊற்றப்பட வேண்டும். அந்த அன்புக்கு கடன்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நம்மை போல நிறைய பாடுகள் உள்ள மனிதர்கள் நம்மை சுற்றி உண்டு. அவர்களிடத்தில் நாம் எனக்கு இப்படி பாடுகள் இருந்தது, உபத்திரங்கள் இருந்தது, அந்த நேரத்தில் தேவன் என்னை பார்த்தார், தேவன் என்னை கை தூக்கி எடுத்தார், அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், உங்களையும் பேர்பட்ட பாடுகளிலிருந்து உபத்திரங்களிலிருந்து அவர் தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. இதுதான் நீங்கள் அவருக்கு செலுத்தக்கூடிய அன்பின் கடமை. இந்த அன்பை நம்ம மீண்டும் அவரிடத்தில் செலுத்தும் போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் இதை செய்வீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசு என்ன செய்கிறாங்க? நான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தேனே, நீ இடத்தில் அன்பாக இருக்கிறேன், உனக்காக என் ஜீவனே கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா என்று நியாய தீர்ப்பின் நாளில் தேவன் உங்களை பார்த்து கேட்கும்போது நமக்கு பதில் சொல்ல முடியுமா? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன்னு சொல்லி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவன் எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நான் நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த கடமைகளை தான் தேவனுக்கு எனக்கு செய்தாரே மாற்றி என்னை சுற்றி இருக்கிற என்னோட நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய எல்லாரும் அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு அவ்வளோ பெரிதுன்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த பெரிய கடமை. இந்த அன்பை தான் பார்த்தா தேவன் கேட்கிற இடத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அன்பாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களோ சொல்லலையோ உங்கள் வாழ்க்கையே மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக அமையத்தக்கதாக, உங்களுடைய வாழ்க்கையே மற்ற இடத்தில் பேசுகிற வண்ணமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். எங்களுக்காக பாடுகள் பட்டீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே. கெத்செமனே தோட்டத்தில் தகப்பனே உடைய இரத்தத்தை தகப்பனே பெருந்துளிகளாய் விழுந்ததே தகப்பனே. அப்பா, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி தகப்பனே பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டீரே தகப்பனே. அப்பா, அந்த பாடுகள் எல்லாம் சுமந்தது எங்களுக்காக தானே தகப்பனே, எங்கள் மீது வைத்த உடைய அன்பு தானே தகப்பனே. இந்த பாடுகளை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிற ராஜா, எங்களுக்கு செய்த ஒவ்வொரு அற்புதங்களை, அடையாளங்களையும் அதிசயங்களை நாங்கள் எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திடும் தகப்பனே. இந்த மேலான அன்பை அனைவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு தகப்பனே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுமே கண்டு கொள்ளத்தக்கதாக உம்மேல் தகப்பனே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக என் தேவன் தகப்பனை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு வேறு மேலும் தகப்பனே தெய்வீக வல்லமை கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பிறருக்கு சாட்சியை அமையத்தக்கதாக தகப்பனை கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு எங்கள் வாழ்க்கையை நிமித்தமாக மற்றவர்களுக்கு அப்பா
அப்பா ஒரு மனமீச கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த அன்பை நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு எங்கள் மேல் கலிகூறும்படிக்காக தேவன் கிருபை பாராட்ட போகும் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன்.